பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 23-24 ஜனவரி 2026 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. நம்மளுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு உட்பட 18 சேவைகளை அறிமுகம் செய்தார் முதலமைச்சர்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, பத்திரப்பதிவுத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நம்ம ஒரு சில சேவைகள் வந்துட்டு டைரெக்டாக போய் அந்த பத்திரப்பதிவுத்துறை ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் 3.0 அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அரசோட சேவைகள் சார்ந்து நிறையா போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டலில் TNREGINET சரிங்களா, TNREGINET.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் வந்துட்டு எதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னா, புதுசாக உருவாக்கப்பட்டிருக்க வீடுகள் சரிங்களா, அப்பார்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து போய் பதிவு செய்யலாம். பட் பெயர் மாற்றம் பண்ணுறது, ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறது அது சார்ந்து எதுவும் இல்லை சரியா. ஆனால் இந்த ஸ்டார் 3.0 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 18 சேவைகளை வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். அது இந்த ஸ்டார் 3.0 அப்படின்ற சாஃப்ட்வேரில் இருக்கும். அதில் நிறையா போர்ட்டல் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் TNREGINET.gov.in அப்படின்ற ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் சரிங்களா. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். சோழர் கால அருங்காட்சியகங்கள் அமைக்க திட்டம்னு கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா, தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு இந்த சோழ மன்னர்கள் குறித்த பழமையான கருவிகள் இதெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கும்ல, அதை வந்து ஒரே இடத்துல வச்சு அங்கே வந்து சோழர் அருங்காட்சியகங்கள் துவக்க இருக்காங்க சரிங்களா. அதாவது தமிழ்நாடு அகழாய்வுகளில் அண்மை கால அறிவியல் ஆய்வுகள் என்ற தலைப்பில் 3 நாட்கள் பன்னாட்டு கருத்தரங்கம் தொடங்கியிருக்கு சரியாப்பா. மதுரை கோட்யார்ட் மேரியாட் ஹோட்டலில் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது தமிழ்நாடு அகழ்வாய்வுகளில் ரீசண்டாக, அதாவது அண்மை கால அறிவியல் ஆய்வுகள் அப்படின்ற தலைப்பு கீழே ஒரு கருத்தரங்கம் மதுரையில் நடைபெற்றிருக்கு. அங்கே தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சோழர் அருங்காட்சியகங்கள் தஞ்சாவூர்லையும் கங்கை கொண்ட சோழபுரத்துலையும் அருங்காட்சியகம் அமைக்க போகிறாங்க சரிங்களா. சோழர்கள் காலத்துக்குரிய பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு. பட் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்துட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், அதை நீங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கிற கூடாது சரியாப்பா. கங்கை கொண்ட சோழபுரம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அரியலூர். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முன்மாதிரி விருது தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. இந்த முன்மாதிரி விருது யாருக்கு அப்படின்னா, அரசு உதவிகளை பெறாமல் வாழ்க்கையில் சுயமாக முன்னேறிய திருநங்கைகளுக்கு சரிங்களா. அரசோட உதவி எதுவுமே இல்லாமல் தன்னோட சொந்த உழைப்பால் முன்னேறிய திருநங்கைகளுக்கு வழங்கப்படக்கூடிய விருது தான் இந்த முன்மாதிரி விருது சரிங்களா. அதுக்கு அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. பட் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாருங்க. வேற முக்கியமான நியூஸ், இந்த அம்ருத் பாரத் ரயில் தான் விட்டுருக்காங்கப்பா சரிங்களா. அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. அம்ருத் பாரத் இந்த தூத்துக்குடியில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பாருங்க, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு அப்படின்ற கிராமத்தில் சரிங்களா 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்குற திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு வந்துட்டு தாமிரபரணியிலேருந்து தான் தண்ணி எடுக்கப்பட்டு இருந்திருக்கு. பட் அந்த தாமிரபரணி நீர் வந்து இன்னும் அதிகமாக தேவை இருந்திருக்கு சரிங்களா. அந்த தேவையை வந்து போக்கணும். அப்போ கடல் நீரை குடிநீர் ஆக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை தீந்துரும் அப்படின்றதுக்காக தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முள்ளக்காடு கிராமத்தில் ஒரு நாளைக்கு 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் ஆலை வந்து துவக்கப்பட்டிருக்கு சரியா. இது வந்து 40% சிப்காட்டோட பங்களிப்போட இது நடத்தப்பட்டிருப்பா சரியா. ரைட், அடுத்தது பார்க்கலாம். முக்கியமானது இதே தான், அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்றது GVP ராம்ஜி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 75% ஒன்றிய அரசும் 25% மாநில அரசும் பங்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு 60% ஒன்றிய அரசும் 40% மாநில அரசும் அந்த திட்டத்துக்கு வந்து நிதி கொடுக்குற மாதிரி இருக்குது சரிங்களா. அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்புன்றதை 125 நாளாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு நியூஸ் பேப்பரில் வந்துட்டுருக்கு சரியாப்பா. ரைட், அடுத்தது பார்க்கலாம். இந்த தடவை குடியரசு தின அணிவகுப்பு நம்மளோட தமிழ்நாட்டோட அலங்கார ஊர்தி எந்த கருத்துரு எது பேஸ் பண்ணி, அதோட தீம் என்ன அப்படின்னா,
வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா அப்படின்ற கருப்பொருள். சரிங்களா, அதோட தீம் என்ன அப்படின்னா, நம்மளோட அலங்கார ஊர்தி இருக்கு பார்த்தீங்களா, இதோட தீம் என்ன அப்படின்னா வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு கீழே இந்த தடவை நம்மளோட வாகனம் வந்து வர இருக்கு. ப்ளஸ் அது போக இதில் வந்துட்டு இந்த பேட்ரி வாகன உற்பத்தி அது சார்ந்த ஒரு முக்கியமான இதுவும் இடம்பெற்றிருக்கு. சரியா, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பேட்டரி வாகன பயன்பாட்டில் நம்ம தமிழ்நாடு முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம். ஸோ அதை எடுத்துரைக்கிற விதமாக அந்த இது இருக்குது. சரியாப்பா, அடுத்து இந்த பாருங்கள், இசிஐ நெட்டு ரொம்ப முக்கியம். தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தோட அனைத்து சேவைகளும், அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு ஒவ்வொரு சேவைக்கும் ஒவ்வொரு மொபைல் அப்ளிகேஷன் இருந்துச்சு. அது வந்து வாக்காளர்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. சரிங்களா, இப்போ நம்ம போய் நம்ம பேரை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்பு, நம்ம பேரை மாற்றணும்னா அதுக்கு ஒரு ஆப்பு, வாக்காளர்களுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இப்படிலாம் இருந்துச்சு. பட் இது எல்லாத்தையும் இன்டகிரேட்டடாக ஒரே இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் என்னன்னா இசிஐ நெட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இசிஐ நெட். அப்போ எதுக்குரியதுன்னு கேட்கலாம், தேர்தல் ஆணையத்துக்கு உரியது. சரியா, இந்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வெளியிட்டிருக்காரு. மொத்தம் 22 அட்டவணையில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள்லையும் இந்த செயலி இருக்கும், பிளஸ் ஆங்கிலத்திலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ரைட். இந்த செயலி எந்தெந்த லாங்குவேஜஸ்ல இருக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ட்ரம்ப் வந்து அமைதி குழு அமைச்சிருக்காரு. எதுக்குன்னா, இந்த காசால வந்து தொடர்ச்சியாக போர் நடக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நிப்பாட்டுறதுக்காக அமைதி குழு அமைச்சிருக்காரு. ஸோ அதுக்கான பிரகடனம் வந்து எங்கே வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னா, சுவிட்சர்லாந்தில் டாவோஸில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. சரியாப்பா, சுவிட்சர்லாந்து டாவோஸில் உலக பொருளாதார உச்சி மாநாடு நடைபெற்றுச்சு. அப்போ தான் இந்த அமைதி குழுக்கான பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியப்பா. டாவோஸ் எங்கன்னு கேட்கலாம், சுவிட்சர்லாந்து. சரிங்களா, ரைட், ஓகே. அடுத்து அரசியல் சார்ந்த நியூஸ் தான் இதில் இருக்குது. 24 இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எது அப்படின்னா, இந்த என்னன்னா, எரிசக்தியை ஊக்குவிக்கும் பொருட்டு புதிய இணையதளத்தை துவக்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பாக. அது பேர் RELP.TNGECL. சரிங்களா, RELP.TNGECL.org. இது என்னன்னா, தமிழ்நாடு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இணையதளம். ஆக்சுவலாக என்ன, வீட்டுக்கு ஒரு சோலார் அப்படின்ற ஒரு திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அதாவது நம்மளோட ஒவ்வொரு வீட்டுக்கு மேலேயும் சோலார் பேனல் வைக்கிறதுக்காக எதுவும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது சார்ந்த மானியம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதான்ப்பா. என்னன்னா, எரிசக்தி உற்பத்தியில் தமிழ்நாடு, அதாவது பசுமை எரிசக்தி. சரிங்களா, பசுமை எரிசக்தி உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு 3வது இடத்துலையும், காற்றாலை மின் உற்பத்தியில் 2வது இடத்துலையும், சூரிய மின் உற்பத்தியில் 4வது இடத்துலையும் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்குரிய இன்ஃபர்மேஷன். சரியா, ஏன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் புக்கை பொறுத்தவரை 2015 இருக்கும், 2011 டேட்டா இருக்கும். பட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக பசுமை எரிசக்தி உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது இடத்துலையும், காற்றாலை மின் உற்பத்தியில், சரியா, காற்றாலை மின் உற்பத்தியில் 2வது இடத்துலையும், சூரிய மின் உற்பத்தியில் 4வது இடத்துலையும் தமிழ்நாடு இருக்குது. சரிங்களா, அடுத்து பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு இப்போ இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி வந்து இருக்குது, 11.19%. இன்ன வரையும் 10 ஆண்டுகால இதில், சரிங்களா, இன்ன வரையும் இதுலேயே, சரிங்களா, நம்மளோட ஹிஸ்ட்ரியிலேயே இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு எட்டியிருக்கு, 11.19%. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நியூஸில் வந்துருப்பா இந்த 11.19%. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற அவ்வளோதான். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த இதுவுமே கிடையாது. இந்த அருண் ஐஸ்கிரீம் உலக சாதனை பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒரு 2000 குழந்தைகள், 4000 குழந்தைகள் வந்து ஒரே நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடுச்சு. பட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லைப்பா. ஸோ அவ்வளோதான். சரிங்களா, வேறு இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. 2 நாளுக்குரிய நியூஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 23, 24. நன்றி.